வந்து வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு, நிறைய பொருள் விற்பனை ஆகிறதுக்கு, கிளைண்ட் நல்லா நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சேல்ஸ், பிஸ்னஸ், கிளைண்ட் க்ரோத் இது எல்லாமே பெஸ்டா நடக்கிறதுக்கு இந்த பே லீஃப் பரிகாரம் யூஸ் பண்ணலாம். ஒரு பே லீஃபை, ஒரே ஒரு பே லீஃப் தான், அது கண்டினியூஸா இது மாத்திட்டே இல்லாம அந்த ஒரே பே லீஃபை நீங்க காலையில உங்களோட கடைக்கு போன உடனே, ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு, உங்களோட பிசினஸ் பண்ற பிளேஸ்க்கு போன உடனே அந்த ஒரு பே லீஃபை உங்களோட பூஜை ஷெல்ஃப்ல வச்சுட்டு, கடையில growth நல்லா இருக்கணும், நம்மளோட பிசினஸ் நல்லா இருக்கணும்னு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டு உங்களோட கை படணும், உங்களை அந்த பே லீஃப்ல நீங்க டச் பண்ணிட்டு அதை திருப்பி உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க. உங்களோட கை பட்டு அதுல போகணும். உங்களோட கேஷ் பாக்ஸ்ல உங்களோட கம்ப்ளீட் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் அதுல வைக்கிறீங்க. வச்சுட்டு கேஷ் பாக்ஸ்க்குள்ள டெய்லி வச்சுட்டு வாங்க. ஒரே ஒரு பே லீஃப் தான், அதை நீங்க தொட்டு டெய்லியும் இந்த ஒரே இன்டென்ஷன் வைக்கிறீங்க. அந்த இடத்துல பிசினஸ் growth நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க இது இன்னொரு பரிகாரம், இது வேற, இது ரெண்டாவது பரிகாரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, டெய்லியும் ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து இத்தனை நாள் இல்லை, உங்களுக்கு எப்பவாவது ரொம்ப டவுனா இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயோ பிசினஸ் வந்து கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு, சரியா போகாத மாதிரி இருக்கே அப்படின்ற பட்சத்துல கண்டினியூஸா ஒரு 3 நாள், ஒரு வாரத்துக்கு 3 நாள், இல்ல ஒரு மாசத்துக்கு 3 நாள், அது நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பண்ணுங்க. காலையில ஒரு பே லீஃப் எடுத்து, நம்ம கடைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பே லீஃபை முன்னாடியே ஒரு பக்கம் முன்னாடியே வச்சிருங்க. அந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கடை சாத்திட்டு போறப்போ இந்த பே லீஃபை பர்ன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 days அந்த ஹோல் டே ஃபுல்லா கடையில வச்சிருக்கிறோம், கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு அதை சேஃபா பர்ன் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்த மாதிரி பண்றப்போ அங்க இருக்க லோ எனர்ஜிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நம்மளோட ஓன் பிசினஸ்ல வந்து நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாமே அது கூட சேர்த்து பர்ன் ஆகும். அப்ப அந்த இடத்துல நல்ல கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இல்ல இருக்கு பிசினஸ் பத்தி. இது அடுத்தது வந்து உங்களோட பிசினஸ் நேம ஒரு பே லீஃப்ல எழுதிக்கோங்க. உங்களோட பிசினஸ் நேம பே லீஃப்ல எழுதிட்டு இதையும் டெய்லியும் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணி உங்களோட லாக்கர்ல, அதாவது இதை வேற யாரும் டச் பண்ணக்கூடாது, நீங்க மட்டும் டச் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல இங்க பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். உங்களோட பிஸ்னஸ் நேமை மட்டும் ஒரு பே லீஃப்ல எழுதிட்டு, இதை வந்து காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு சாமி கும்பிட்டு ஒரு இடத்த வேண்டுற மாதிரி, நீங்க என்ன ரிலீஜியஸா இருந்தாலும் சரி தாராளமா இதை யூஸ் பண்ணலாம், நமக்கு இது சக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு யாருமே டச் பண்ணாம நீங்க மட்டும் டச் பண்ற ஒரு இடத்துல கேஷ் பாக்ஸ் எனிவேர் நீங்க சேஃபா உங்களோட இதுல நீங்க வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் வந்து நல்ல growth இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். வாரத்துல ஒரு நாள் வந்து பே லீஃபை பாயில் பண்ணி அந்த தண்ணிய உங்களோட பிசினஸ் பண்ற இடத்துல தெளிச்சு விடுங்க. இப்ப மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி பே லீஃப் வாட்டர்ல ஒரு 5-6 பே லீஃப் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிய பிசினஸ் பண்ற இடத்துல வாரம் ஒரு நாள் அது தெளிச்சு விடுங்க. அந்த இடத்துல வந்து எந்த தடங்கள் இல்லாம அந்த growth வந்து பெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க வந்து விநாயகருக்கு பே லீஃப் கொண்டுட்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களோட பிசினஸ் பேர்லயும் உங்க பேர்லயும், இல்ல பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்க அப்படின்னா அவங்க 2 பார்ட்னர்ஸ் பேர்லயும் கணேஷ்க்கு வந்து விநாயகருக்கு வந்து ஒவ்வொரு புதன்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல பிசினஸ் ரொம்ப சிறப்பா இருக்கும், தடங்களே இல்லாம இருக்கும். ஓகே, இது வந்து பிசினஸ்க்கு, சேல்ஸ்க்கு, கிளைண்ட், கஸ்டமர் அட்ராக்ஷனுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.